இருக்கிறாங்கன்னா ஸ்டேபிளான லைஃபை கொண்டு வர என்ன செய்யணும் சார்? இப்போ நம்மளோட வருமானம் என்னன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அனாவசிய செலவுகளை எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அது மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி எல்லா லெவல்ல இருக்கிறவங்களும் அனாவசிய செலவுகளை அதிகமா பண்றாங்க. இந்த செலவுகள் எங்க போய் அதிகமா நிக்குதுன்னா ட்ரெஸ்ல போய் நிக்குதுங்க, ஹோட்டல்ஸ்ல போய் நிக்குதுங்க, மூவிஸ்ல போய் நிக்குதுங்க. அதுல ஒரு லிமிடேஷன் இருக்கணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கிட்ட மொபைல் போன் இருக்குதுன்றதுனால எல்லாரும் அதுல போய் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது ஒரு மோசமான பழக்கத்தை வந்து உருவாக்குறாங்க. அதை தாண்டி 20,000 ரூபாய் அவர் சம்பாதிச்சாலும் அவருக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு கடன் அட்டைகள் ரெடியா இருக்குங்க, கிரெடிட் கார்ட்ஸுங்க. அந்த கிரெடிட் கார்ட்ஸ் தான் இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க மிடில் கிளாஸ்ல இருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கையை அழிச்சது பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்ட்ஸ் தாங்க. நெக்ஸ்ட் இஎம்ஐங்க. இஎம்ஐன்றது இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா மாறி போச்சுங்க. அப்ப இதனால என்ன பிரச்சனைன்னா நமக்கு தான் 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க ஆள் இருக்காங்களே போது நம்ம 20,000 ரூபாய் பொருளுக்கு போய் 40,000 ரூபாய் வாங்குறோம். அப்போ இதுல வந்து யாராவது ஒருத்தர் கண்ட்ரோலா இருக்கணுங்க. ஒருத்தர் வந்து நான் வந்து வீண் செலவு பண்றோம்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பிரேக்கா என் ஒய்ஃப் இருக்கணுங்க. இல்ல அவங்க பண்றாங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பிரேக்கா இருக்கணுங்க. 2 பேரும் சேர்ந்து செலவு பண்ற சூழல் தான் இன்னைக்கு வந்து உருவாயிட்டு இருக்குங்க. இது வந்து இதையெல்லாம் குறைச்சாதான், ஏன்னா என்னோட சம்பளம் இவ்வளவுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன், இதுல இருந்து நீ மாசம் 2,000 3,000 எனக்கு இந்த செலவாகுதுன்னா அதை முதல் பாதியா குறைச்சிக்கோ. எதையுமே உடனே விட முடியாதுங்க. நீ உடனே நாலு சினிமாக்கே போகாத, நாளை இதெல்லாம் நடக்காதுங்க. நான் என்ன சொல்றேன், குறைச்சிப்போம். குறைச்சி அதை நீங்க சேவிங்ஸா பழகிட்டீங்கன்னா இந்த மாசம் வந்து 3,000 ரூபாய் எக்ஸஸ் செலவு பண்ண போறத நீங்க 1,500 ரூபாய் ஆக்கிட்டீங்கன்னா அந்த 1,500 ரூபாய் ஒரு உண்டியில போடுங்க. நீங்க வேற எங்க கூட போட வேணாம், உண்டியில போடுங்க. அடுத்த மாசம் ஒரு 1,500 ரூபாய் வந்து உண்டியில போடுங்க. ஒரு 3-4 மாசம் 1,500 ரூபாய் அந்த உண்டியில போட்டா 4வது மாசம் நீங்க வெளியே போக விரும்ப மாட்டீங்க. ஒன்ஸ் அந்த பணத்தை பார்த்துட்டீங்கன்னு வச்சீங்களேன், அதுக்கப்புறம் அந்த பணம் சேர்க்கறது வந்து ஒரு பெரிய கலைங்க. அந்த பணத்தை வந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் தானாவே உங்களோட மைண்ட் வந்து செட் ஆயிடுங்க. வீண் செலவு பண்ணக்கூடாது. என்னதான் 1000 பேசினாலும் சரிங்க, பணம் மட்டும்தான் இந்த நாட்டோட ஒரு மனிதனோட எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையில் அந்த மனிதனை உயர்த்துவதும் அவனை அழகுபடுத்துறதும் வந்து பணமா தான் இருந்துகிட்டு இருக்குங்க. அப்ப இந்த ஆடம்பர செலவுகளை யார் நிறைய பண்றாங்க நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது பெண்களை விட ஆண்கள் பண்றாங்க. அந்த ஆண்கள் எப்படி என்ன இந்த மாதிரி 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5,000-6,000 ரூபாய் வீண் செலவு பண்றாருங்க. அந்த வீண் செலவை முதல்ல அவர் குறைக்கணும். புரிதல் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருக்காங்க, ஒரு மளிகை எல்லாம் வாங்கி இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு 15,000 இருந்து 16,000 ரூபாய் சாலிடா அவங்களுக்கு வந்து செலவாயிடும். இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் வரைக்கும் கூட பெட்ரோல் அந்த மாதிரி விஷயங்கள் பள்ளி இதெல்லாம் பார்க்கும்போது ஆயிடும். மீது 2,000 ரூபாய் பணம் இருக்கு. இந்த 2,000 ரூபாய் பணத்தை தான் அவங்க வந்து சேமிக்கணும்.